भगवतं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलम् अचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं இது யதார்த்தம். இது யதார்த்தம். இது நல்ல ஜோக். ஒவ்வொரு ஆளுக்கும் யதார்த்தம் வித்தியாசம். யதார்த்தவாதி நான் இப்போ படித்தேன். நான் இந்த மூளை நம்மளோட அது பாதுகாப்பாக தான் இருக்க வேணுமா. நீயும் பாதுகாப்பு, நானும் பாதுகாப்பு. அப்போ இல்லை அந்த பழைய இதெல்லாம் விசேஷமாக சிந்திக்கக்கூடாது இல்லையோ, அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு இல்லை கவலைப்படுறது, கவலைப்படாமல் இப்படி இருக்கு. அதை அந்த மூளைக்கு யதார்த்தம். ஆனால் அறிவாளிகளுக்கு அது யதார்த்தம் இல்லை. இப்போ இந்த விஷயத்தில் நம்ம பெருமான்ற சொல்கிறது வைகுண்டம், கைலாசம், தேவி உலகம் நம்மளோட குறிக்கோள். அது கிரமமுக்தி, இது சத்தியமுக்தி. இந்த அறிவால் உடனடியாக நீ கரைஞ்சு போயிடலாம். நமக்கு இந்த ஊர் உலகம் என்று எங்களோட அம்மா சொல்கிற அந்த அவங்களோட யதார்த்தம் விட்டு உண்மையை சொல்ல போனால் படு முட்டாள்தனம். வெடிகட்டின ஒத்திக்கொள்கிறீங்களா? அப்போ எஸ். ஏனெனில் பாருங்கள், சாதாரணமாக பிறப்பு இறப்பை பற்றி என்னென்று தெரியாது. வயது போச்சு, 85 வயது. இப்போ நான் நேற்று யார்கிட்ட சொன்னேன், என் தங்கச்சியார் சிவனையை சொன்னேன், இங்கே பேர் இந்த உடம்பு 70 அது உள்ளுக்கு இருக்க உயிர் இருக்குது, அது ஒரு நாள் உயிர் வயது போகிறல, உடம்பு தான் போகிறேன் எல்லோரும். அப்போ அவனுக்கு யதார்த்தம் பண்ண இந்த கிழவி போகணும், காடு வாண்டு விடு போ இந்த நேரத்தில் இதெல்லாம் இப்படிதானே. அதே ஒரு புத்தகம் இருக்குது, அதில் பேர் பீயிங் ஹாப்பி. அதில் 67 வயதோ இது அது அவள் இந்த பேட்மிண்டன் விளையாடுறா எங்கே ஆஸ்திரேலியா. அவனோட குரூப் கொண்டு வச்சு ஒரு வாரத்தில் 3 நாள் விளையாடுற. நீங்கள்லாம் என்ன ஏன்னா அப்போ மிச்சம் கவனமாக இருக்கும். உண்மையான யதார்த்தம் ஒரே ஒரு யதார்த்தம் தான் இருக்குது. நான் யாருன்றதை அறிஞ்சு விடுதலை அடைகிறது தான் ஒரே ஒரு யதார்த்தம். மற்ற எல்லாம் யதார்த்தத்துக்கு என்ன எதிர்மாறோ அதான் தான் சொல்கிறாங்க. நான் என்ன இல்லை அது நான் சொல்ல கடைசியாக நான் சொன்னேன் அதுதான் யதார்த்தம். அதுக்கு தான் நீங்கள் வந்த மற்ற ஒன்றும் யதார்த்தம் இல்லை. எனக்கு தொண்டை காமினது சசிக்கு திட்டிண்டு தொண்டை போச்சு, சரியான சண்டை, சரியான திட்டு. அப்போ யோசிச்சு பார். அப்போ இவங்க சொல்கிற அந்த யதார்த்தத்தில் நீ இருந்தால் இந்த உலகத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்காது இல்லை. என்ன நீ மாமி அதுக்குரிய யதார்த்தமாக வாழணும். தயவுசெய்து கண்ண முடியும். எனக்கு என்ன இன்றைக்கு அது சசியனோட தான் காய்ச்சல், இல்லாட்டி காய்ச்சிக்க மாட்டேன். பாருங்க உடனே தொண்டை இருக்கு. ஸோ பிறவி பெருங்கடல்னு சரியா விருப்பம். திருக்குறள் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அது நெகட்டிவாக பாசிட்டிவாகவும் சொல்லி நெகட்டிவாக சொல்லிட்டார். ஏனெண்டா இந்த பரிணாமத்தில் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இந்த விவேகம் ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? பிரித்து பார்த்த அறிவு. அது மனித மட்டும்தான் இருக்குது. இப்போ மிருகங்களுக்கு வந்திருக்கு தெரியுமா. வெளிநாடுலாம் நாய் பூனை எல்லாம் அவங்களுக்கு தெரியுது.
அந்த பிரிப்பு வந்து ஆத்மா அனாத்மாவோட பிரிக்க முடியுமா? அது என்ன முடியுமாட்டா போய் உங்களுக்கு அந்த வாஷ்ரூம் போய் அதை ஊற்றிட்டு போட்டு ஃப்ளஷ் பண்ணிவிட்டு மூடிட்டு வரும். நாய் இது ட்ரைனிங்கா? இப்போ என்ன சொல்லுவேன்னா, நான் நேற்று அந்த பேர்த்டே பற்றி சொல்லக்குள்ள நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். அதாவது அதை சொல்லாமல் சொன்னேன். அதாவது வாட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பிட்வீன் எஸ்டர்டே அண்ட் டுடே. அதான் என்னோட குருநாதர் கேள்வி. ஆன்சர் என்னண்டா, ஒன் டே க்ளோஸ் டு கிரேவ். நீ ஒரு நாள் சவகாலைக்கு பக்கத்தில் போய் கொண்டிருக்க. என்ன பயங்கரமான உண்மை. இப்போ அதுதான் உண்மை. அப்போ பிறக்கிறது இறக்கிறது உடம்பு. ஆனால் தவறாக நீ இந்த உடம்பை நான் என்று நினைக்கிற அந்த இல்லை அறிவீனத்தால் தான் இவ்வளவும் வருது. அதை தள்ளி வச்ச உடனே முடிஞ்சுது. அல்ல யோசிச்சு பாருங்கள். இல்லை தி வெரி செகண்ட் யூனோ இது நான், இது உடம்பு, உடம்பும் உடம்பு, தூள சூக்ஷ்ம காரண சரியில்லை, 3 நான் இல்லைன்னு வச்ச அதே நேரத்தில் ஆனால் ஒட்டும் போகும் கிளியர், திரும்ப திரும்ப என் பழைய வழக்கம் தானே. ஆனால் நீ அதை நான் ஒரு நம்மளோட நண்பருக்கு ஒரு தலையங்கம் கொடுத்தேன். கிராக் என்ன கொடுத்தேன்? கிராக்கண்டா வெடிப்பு. கிராக்கண்டா வெடிப்பு. அந்த வெடிப்பை கதியாக கொண்டு வந்துடணும். நான் என்ன எந்த வெடிப்பு? எஸ், அது இல்லையா, நான் வேறு, இந்த உடல்கள் வேறு. அந்த வெடிப்பு அது ஒரு தடவை நீங்கள் பார்த்தீங்களா? இதை சில இடத்துல வெடிப்பு நீங்கள் எப்படி தான் அடைச்சாலும் அந்த வெடிப்பு தெரியும். நான் பார்த்துக்கேன். இந்த வீடுகளில் இதெல்லாம் போட்டு அடைச்சிடுவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் இல்லை அந்த வெடிப்பு பழைய வெடி இருக்கும். என்ன அர்த்தம் வேண்டா, இதை நீ உற்சாகமாக அறிவோட நான் இந்த இவ்வளவு 84 லட்சம் பிறவிலையும் செய்த அந்த தவறை நான் இப்போ செய்ய மாட்டேன் என்று சொல்லி தூள சூக்ஷ்ம காரண சரீரம் பஞ்சகோஷம் இல்லை விழிப்பு கனவு உறக்கம் இதுக்கு எனக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. நான் இது வேறு, இது ஆத்மன், அது அனாத்மன், இது யதார்த்தம். இல்லையா? இது யதார்த்தம். ஏன் பாருங்க, பிறப்பு வளர்ப்பு அந்த 6 ஷட் ஊர்மின்னு சொல்கிறேன்னா 5 அலைகள் இந்த உடல்ற மாற்றங்கள் அவ்வளவும் துக்கம். ஜன்ம துக்கம், ஜரா துக்கம், சாயா துக்கம், புனப்புனா சம்சார சாகரம் துக்கம். அந்த ஒரு நிமிஷம், அரை நிமிஷம், 30 செகண்டுக்கு நம்ம வர சந்தோஷம், அதுக்கு பின்னாலேயும் முன்னாலேயும் துக்கம். ஆனால் அது ஆத்மஞானிக்கு அது இல்லை, அது வேறு விஷயம். ஆகவே கவனம் பாருங்க, யதார்த்தம் என்று நீங்கள் நினைக்கிறது அது யதார்த்தம் இல்லை. அது என்ன சொல்கிறாங்க, எங்களை விடுங்க, நாங்கள் புள்ள ஒட்டிக்காராக்கள் இல்லை, புள்ள உண்டு குட்டி உண்டு, நாங்கள் புள்ள ஒட்டிக்காராக்கள் எங்களை நீங்கள் இந்த ஆச்சம் கீச்சம் எல்லாம் எங்களுக்கு இல்லை, நாங்கள் எங்களோட கடமை அப்பா என்னன்னா எங்களோட கடமையை நாங்கள் ஒழுங்காக செய்து கொண்டிருக்கோம். அப்பா புரியுது கடமை. நான் சொன்னேன், நான் அந்த பெரிய நம்மட அவங்களுக்கு திருக்குறான் ஹோலி பைபிள் மாதிரி நமக்கு இருக்க பகவத்கீதையில் அந்த கண்ணபரமாத்மா எல்லாத்தையும் இந்த கடைசியில் என்ன சொல்கிறார், இது யதார்த்தமா? காணும் என்ன சொல்கிற 66 உன்னைக்கணும். எஸ் குயிக். God bless you. சரி, இப்போ இதை நீங்கள் எவ்வளோயும் கொண்டா உண்மையான யதார்த்தம் இது. அதுக்கு முதல்ல இதையும் சொல்லிடுறேன். எல்லாம் ஈசன் செயல். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி பிராமையன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. அர்ஜுனா, ஈஸ்வரன் உயிர்களையெல்லாம் உடல் என்னும் யந்திரத்தில் ஏற்றி மாயையினா ஆட்டிக்கொண்டு அவைகளின் உள்ளத்தில் இருக்கிறார். உன்னப்போ ரவுண்ட் அடிச்சு கொண்டிருக்கிறார். இது எத்தனை சொல்லுவோம்? 61. சரி, அதுக்கு முன்னே வருது 61. இது 60 இருக்கும்.
சித்தத்தை என்பால் வைத்து எனது அருளால் இடைஞ்சல்களை எல்லாம் தாண்டி செல்வாய். அன்றி அகங்காரத்தால் கேளாவிட்டால் கேடு அடைவாய். இந்த பகவத்தில் என்ன இருக்குண்டா இல்லை சொல்கிறோமா என்னட இல்லாட்டி நீ அடுத்த ரவுண்ட் அடிக்க போகிற சரிதானே. சர்வதர்மான் பரித்தியச்ச மாமேக்கம் சரணம் ராஜ எங்கேயாரு சார் யுவா சர்வதர்மான் ச பரித்தேஜ் அது அவுட்டு. ஓ அது என்ன கண்ணன் சொல்கிறாமா சர்வதர்மான் பரித்தேச்ச மாமேக்கம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாப்பேப்பியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா. சர்வதர்மான் பரித்தேஜ் 66 கதியா கொடு 66. என்ன சொல்கிறாங்கண்ணா தாயின்னு நீ என்ன சொல்கிறா யதார்த்தத்துக்கு வாங்க நம்ம உள்ள ஒட்டிக்காத அது என்ன எதுக்கு வாங்க நீங்கள் யதார்த்தம் கண்ணா என்ன சொல்கிறான் இதை இதயத்தில் பதிச்சு கொள்ளுங்க தயவு செய்து. என்னோட கேட்டால் நான் சொன்னேன் இல்லை இந்த வயதில் என்ன இந்த வயதில் ஒரு பைத்தியம் தான் போகிறேன் கல்யாணம் கட்டி ஒரு கட்டு கால் கட்டி அவருக்கு 68 வயது சொல்கிறவருக்கு. அப்போ நீ இப்போ 68 வயதில் நீ என்ன செய்கிறான்னு கேட்டால் முடி சொல்கிறாங்க. அம்மா உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் இப்படி நான் உங்களுக்கு சொன்னேன் 2 பேருக்கும் இப்போ சன்னியாக எடுக்கிற வயது 3 பிள்ளைகளும் கல்யாணம் கட்டு வந்தாச்சு. நீ வீட்டை என்ன செய்கிறாய்? ஆனால் நீ வீட்டை யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு துறை வாழ்கிற மாதிரி நீ வாழ். அப்போ ஒன்று மன்னிக்கலாம் பட் மன்னிக்கவே முடியாது. அதுலேருந்து நீங்கள் வீடு கூட போய் பாருங்க அந்த வயது போன அத்தனை பேரும் அழுது கொண்டிருக்காங்க. ஏன் நீ அழுறாண்டா எதை நீ செய்யணுமோ அதை செய்யாமல் எதை செய்யக்கூடாதோ முடியுங்க யதார்த்தம் பண்ணி சொல்கிறாய். எங்களோட தங்கச்சியார் என்னண்டா அவட மகள் வந்து என்னோட சண்டை அது பாட்டி மாதிரி தானே பேர பிள்ளைகள் அப்பா என்ன கவனிச்சுக்கணும் அப்படின்னு நான் எந்த புத்தகம் எழுதியிருக்குது நான் கேட்டேன். என்ன இந்த பறவை மிருகங்களெல்லாம் அப்பா கவனிக்கணும். அது நான் பார்த்துருக்கேன். இந்த பழைய குட்டி பசுமாடு பால் குடிக்க வரும்போது ஒரு ஊத அது மாதிரி கோழி நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த பழைய கொஞ்சம் வளர்ந்த குஞ்சு இதுக்கிட்ட வரக்கூட ஒரு ஊத ஏனுண்டா தட்ஸ் ஆல் முடிந்தது. அந்த அந்த உண்ட வேலை நீ வாரி பெண்ட இது இப்போ நான் அப்போ யதார்த்தம் எது சொல்கிறீங்க? சர்வதர்மான் இதை பாருங்க பகவான் கூறும் அந்த உறுதிமொழியாது கடைசி வார் இதுக்கு மேலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்கிறேன் 9ஆம் அத்தியாயம் 31வது சுலோகத்தில் பக்தன் அழிந்துபட்டு போவதில்லை என்பதை பிரகடனம் பண்ணும்படி அர்ஜுனை தூண்டின அதே இறைவன் இறுதியில் அப்பேருரையை பகர பகவான் தாமே முன்வந்துள்ளார். நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் சர்வதர்மான் பரித்தியச்ச மாமேக்கம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாப்பேப்பியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா. தர்மங்களை எல்லாம் அறவே தியஜித்து விட்டு இது எல்லாருக்கும் சொல்ல முடியாது. இன்றைக்கி சுகந்தியம் எனக்கு கொஞ்சம் சூடாக சொன்னான். நான் சொன்னேனே என்ன நன்னிரோதோனோ சோத்பத்தி ஒன்று இல்லைன்னொன்னே அதை உதாரணம் நம்மளோட மாப்பிள்ளை எடுத்தான். ஐ மீன் லேட்டன் ஐ நோ எவ்ரிதிங். நீங்கள் எதை பப்ளிக் சொல்லாங்க வேணுண்டா அதை எடுத்துட்டு வச்சுட்டு இல்லை மற்ற சொன்ன அவ்வளோ மறந்துட்டு அவருக்கு பொருத்தமான இதை எடுத்துக்கொண்டு கோட் பண்ணி கொண்டு இருப்பாங்க. அதில் ஆங்கிலத்தில் டெவில் கோட்ஸ் ஸ்கிரிப்சர் தானே பேய் அதுக்கு வேறு தமிழில் என்ன சொல்கிறேன் டெவிலுக்கு பேனா சாத்தான் 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 இந்த ஞான நூலை கோட் பண்ண இங்கே இருக்குது. அது நல்ல ஜோக் கொண்டு ஒரு வேண்டிய நன்னடி இப்போ அந்த ஃபாதர் சொன்னாராம் டேய் என்ன சரியில்லை ஃபாதர் இங்கே பாருங்க புத்தகத்தில் அது இவன் ஒன்றை கண்டுபிடிச்ச போல இருக்கு. இந்த பக்கம் ட்ரிங்க் அண்ட் இருக்கு அது மற்ற பக்கம் அது அடுத்த அப்புறம் முதல்ல என்ன எழுதிருக்கு ட்ரிங்க் அந்த நல்ல காரியத்தை நான் செய்கிறேன் மற்ற பக்கத்து அப்புறமா ட்ரிங்க் நாட் அண்ட் இருக்கு அடுத்த பக்கம். இதை சொல்கிற டெவில் கோட் இன் ஸ்கிரிப்சர்ஸ் தெரியும் என்ன சொல்கிறா பாருங்க.
என்னையே அன்னையே என்னையே சரணம் அடைக. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த நாள் இந்த இது ஒரு டாப்பிக்கில் நான் சொல்லலை, அது சொல்கிறேன். இந்த உடம்பில் நடக்கிற ஒரு காரியத்துக்கும் நான் என்று சொல்கிற நீ அதிகாரி இல்லை. நான் சொன்னேன், அதாவது இந்த கையை நான் ஏற்றுறேன் நான் சொல்கிறேன். அதுக்கு முதலே இந்த பிரெயினில் அவர் கையை ஏற்ற போகிறேன் பதிவு பண்ணிட்டு நல்லா யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் சொல்கிறார், உன்னால் முடியாது. இந்த ஒரு இடத்த வருது, இந்த கண்ணிமைக்கிறோட கொன்றல் இல்லை இப்படி நிறுவாகும் கொஞ்சம் நீ நீந்தால் முடியாது தான் அது மூடும். இன்றைக்கு நம்மளோட மச்சாக்கையரோட அப்படியே சொல்லிவிடு ஜோக் அடிச்சேன். கிழவா அப்படின்னு சொன்னான். கிழவா மட்டும் நிறைச்சி இன்னும் ஃபோட்டோலாம் பார்க்குறேன் கிழவன். அது உள்ளுக்கு கிழவன் இல்லை, ஜோக் தானே. என்ன வரேன்டா இல்லை. உண்டை கொண்டல் ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த உடலில் உள்ள அத்தனை காரியம் உண்டா சொல்லணும். அத்தனையும் என்ன இந்த அகங்காரத்தில் கட்டுப்பாட்டு இல்லை. நான் கண்ணுமே சொன்னேன். உடம்பு வளருது இல்லை. யாருக்கு விருப்பம் வயது போகிறதுக்கு மூப்பு போகணும் உனக்கு பொண்ணாணி பொண்ணாணி யாருக்கு போகணும் அதில் போகுது அதுண்ட கூட இருக்கும். இன்னும் இந்த இதுக்கு தூரம் ஏன் போகிறீங்க? இதை எங்களோட சாமியாக இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டால், சாமி எப்போ பார்த்தாலும் நீ அப்படி இருக்கீங்களா? அது என்கிட்ட பாபர் இந்த கிரேஷ் சொன்னார். அது பாபர் யாருன்னு நான் தான். அவர் ஒவ்வொரு நாளும் க்ளீன் சேவ் பண்ணி வைப்பார். ஒரு இந்த முடிவோட தெரியாது. அவர் எங்கே அந்த தெரிவார் எனக்கும் நான் கேளுங்க. அப்போ நீ நினைச்சு கொண்டிருக்க நான் இதை செய்யணும் அதை செய்யணும் இல்லை என்ன இது என்ற கடமை யார் அடி கொடுத்தா? நான் சொன்னேன். பிரம்மதேவர் அவர் 4 புத்திரனை படித்தார். மானச புத்திரர் சனகர், ஜனந்தன, சனாதன, சனக்குமார் படைச்சி போட்டுவான். படையுங்க உலகத்தின உடனே அவங்க சொல்லிட்டு நீங்கள் படையுங்க நாங்கள் ஒரு போயிட்டோம். அப்புறம் 100 பேரை படைத்தார். அவங்க சொன்னால் அவங்களும் நாரதர் வந்துட்டே நம்மளோட அண்ணன் மாற தப்பிட்டாங்கடா நீங்களும் தப்புக்கணும் அவர் உதவி அவனை அனுப்பிவிடும் வந்து அவர் சாபம் போட்டோம். இதெல்லாம் சரி வரா. இந்த இதுக்கு தாமசத்தை கூட்டி ராஜசம் கொஞ்சம் சாத்தியம் இல்லவே. அப்படி படைச்சோடனே நம்ம மாதிரி மக்கள் இந்த இருக்க வேண்டிய நல்ல பிள்ளைங்க குமார் முத்து குரங்கா நீ என்ன வச்சு கொண்டிருக்க என் கண்ணு காதில் கேட்டதான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆடியோ இல்லை இருக்க மாட்டான் இல்லையா முழுசாது முழுசு இல்லாட்டி முழுசு. அப்போ என்ன சொல்கிறேன் என்னைப்பா அப்போ உன்னே யாருக்கு உண்ட இது இல்லை அதில் அதுக்கு உள்ளே போனீங்கன்னா இதே துடிப்பு, இரத்த ஓட்டம், சமிபாடு இந்த இருக்க மெடிக்கல்மா ஏன்னா அவன் கையில் இருக்கா? இன்னும் பார்த்து ஒரு சுவாமிஜி இதை அவர் ஒரு கேள்வியாக சொல்லுவார். முன்னால் என்ன முடிய வேண்டாம் இந்த வீரில் சூப்பராக இல்லை அடிச்சு அப்போ பவர் அந்த ஜோக் அது அவ்வளோதான். அது உன்னால் ஒன்றும் முடியாதுன்னு அர்த்தம். அப்போ நீ எதை புலந்தடிச்சு கொண்டிருக்கா பெரிய காரியம் யதார்த்தம் பண்ணி சொல்கிற எதை யதார்த்தத்துக்கு வாங்க யதார்த்தம் பண்ண நீ நாளை சாக போகிறேன் 8 மணிக்கு என்ன போகிறேன். இது அழகான கதை. யம தர்மர் சிவபெருமானை பார்க்க கைலாயத்துக்கு போனார். போகிற வழியில் ஒரு குருவி ஒன்று இருக்குது. யமனை பார்த்துட்டு யோசிச்சுட்டு போகிறார். அது இல்லை கைலாயம் இல்லை வைகுண்டத்துக்கு. அப்போ கருடன் பார்த்துட்டாரு. இவன் பார்க்குறான் இந்த குருவிக்கு ஆபத்து. அவன் இதை தூக்கிட்டு போய் அவர் தானே எப்படியோ காதூரம் 1000 ரூபா இந்த மாதிரி ஒரு குகைக்குள்ளே கொண்டே இந்த குருவியை வச்சுட்டு இவர் வந்துட்டார். வந்து திரும்பி வர பார்த்தாரு குருவியை காணலை. இவன் என்ன நான் வைக்க வேண்டியதை வச்சுட்டேன்டா சொன்னார். அங்கே சாக வேண்டிய குருவி இங்கே இருக்குது. இது என்ன நடக்கும்னா ஜோதிச்சு நீ எனக்கு நல்ல உதவி செய்த கடமைப்பாடி அங்கே போய் அந்த இதுக்குள்ள பாம்பு கடிச்சு அந்த குருவி இப்போ நீங்கள் யதார்த்தம் சொல்லும் பார்ப்போம். பொண்ணாணி கண்ணை முடியுங்க நம்ம நிற்கிற மாதிரி இந்த உலகம் பாருங்க இல்லை அந்த சட்டப்படி எனக்கு உதவி நன்றின்னு சொன்னார். அவர் முடிகிறார் கருட பகவான். எஸ் சர்வதர்மான் பரித்யஜ்
தர்மங்களை எல்லாம் அறவே தியஜித்து விட்டு சந்நியாசம் பண்ணால் சமயக் நியாசம் முழுவதும் கழுவி விடுறது. அது மாதிரி இதில் வந்து சொல்கிறார் பரித்தியாச்சு தியாஜனா விடு, இது பரித்தியாச்சுனா முழு விடு. என்னையே சரணடை, இது ஒரு வழி தான் இருக்குது. சரணாகத வத்சலாண்டு இறைவனுக்கு பெயர். உண்ட என்னது என்ன நம்மளதில் எங்க யதார்த்தம் ஏன் என்ன என்ன யதார்த்தமா? இது யதார்த்தம். அதுதான் தலையங்கம். இந்த யதார்த்தத்துக்கும் உண்மையான யதார்த்தத்துக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. என்ன சொல்கிறார்? பாவங்கள் அனைத்து நின்றும் நான் உன்னை விடுவிப்பேன், வருந்தாதே, கவலைப்படாது, நான் செய்வேன். இப்படிதான் பெருமான் இல்லை. இங்கே பார், மகாலட்சுமி அஷ்டக தோத்திரத்தில் ஏன் பாவம் கொண்டு வருது படிச்சு பார். நமஸ்தே து மகாமாயே ஸ்ரீபீட்டே சுரபூஜித்தே சங்கச்சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி சர்வ பாப்ப ஹரே தேவி மகாலட்சுமி நம். நீ பணம் தாங்க போகிற, உன்னோட பாவத்தை போய் சொல்கிற. இன்னொருத்தர் பாருப்பா, இது சங்கராச்சாரியார் அந்த ஏழை தாய்க்கு அவர் இரக்கம் கருணையால் அம்மா பொருள் கொடுவேன்ட்டு பாடுறார். பாடக்குள்ள தாய் சொன்னாப்பா, இவன் செய்த அட்டூழியத்துக்கு இவன்கிட்ட விதியில் செல்வம் இல்லை, பாவம் இல்லையோ. அது சொல்கிற தாயை எனக்கு அது தெரியாது, நான் சொல்கிறேன் நீ செய் உனக்காக அந்த அந்த பரம்பரை இப்போவும் செல்வம் தான். என்ன சொல்கிறேன்டா, நீ எவ்வளோ ஜோதிச்சு பாருங்க, எவ்வளோ அட்டூழியில் மசிக இருக்குன்னு தெரியுமா? எஸ், அதுலேருந்து தான் நம்ம பாருங்கள், மகாலட்சுமிக்கும் அந்த பாவம் வரத்துக்கு ஒரு அர்த்தம் இல்லை, அது நிறைய வருது, இல்லை 3-4 இடத்த வருது. சர்வ பாப்ப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சர்வ துக்க ஹரே தேவி மகாலட்சுமி, அது துக்கம். ஓகே, அப்போ பாவங்களிலிருந்து உன்னை நான் விடுவிப்பேன், வருந்தாது. அப்போ இதுக்கு மேலே இல்லை பெருமான் கடைசி ப்ராமிஸ், இதுக்கு மேலே பகவத்கீதையோட கிட்டத்தட்ட. அப்போ நம்ம பாருங்க, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லான் அறிவிலான் என்று பகவத்கீதை இதில் திருக்குறள் வருது. ஆனால் அது உலகத்தை வரவிலக்கணம் உண்டா, உலகம் என்பது உயர்ந்தோ மாட்டே போய்கிட்டு பார். விவேகானந்த சுவாமி அவர் சாங் ஆஃப் சன்னியாசி என்ன எழுதுறார்? அப்படியே மாதிரி இங்கே இருக்கு. யதார்த்தமா சசி, நான் என்ன சொல்கிறேன்? இது பொம்பளைக்கு ஆம்பளை, ஆம்பளை பொம்பளை, நீ எடுத்துக்கொள்ளும் கவனமாக. யாராவது ஆம்பளை பற்றி சொன்னாண்டா அது என்ன, ஆம்பளை சொன்னால் ஆம்பளை, பொம்பளை, பொம்பளைக்கு ஆம்பளை, இது வருது பாருங்க. No man who thinks of woman as his wife can ever perfect be. No, he owns the least of things. No, he அப்படி போகுது. எங்கே சொல்கிற நீ? என்ன சொல்கிறா? இல்லை என்ன பிள்ளைய கல்யாணம் கட்டி அவன் சொல்கிற ஒரு பொம்பளை அந்த வைஃப் பண்ணுற மனைவி நினைச்சா நீ முழுமையாக ஆக முடியாது. ஏன் அவ்வளோ அது உலகம் முடியல. என்ன சொல்கிறான்டா, என்னது உலகம்ன்றது உயர்ந்தோர் மாட்டே, உயர்ந்தோர்ன்னு சொல்கிறாங்கடா. ஞானம் அத்தனையிலையும் இந்த மனித பிறகு நமக்கு கிடைத்ததே இல்லை ஒரு காரியம். கோல் ஆஃப் லைஃப் இஸ் காட் ரியலைசேஷன், செல்ஃப் ரியலைசேஷன், நதிங் எல்ஸ்.